வாங்க சிஸ்டர், ஒர்க்லாம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்ன ராம் ப்ரோ திடீர்னு கூப்பிட்டு கேட்குறீங்க? கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. இல்லை, நான் உங்களை அட்மின்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றலான் இருக்கேன். நான் இப்போ மேரேஜுக்கு வேறு கிளம்பணும் இல்லைங்களா? நீங்களும் வருவீங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுக்கப்புறம் நான் 2 நாள் ஆஃபீஸ் வர மாட்டேன். இப்போலேருந்தே எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எப்போவுமே நான் ஒரு 2 டேஸ் இல்லை ஏதாவது வேறு ட்ரிப் போகிறேன் ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னா எனக்கு பதில் என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்துப்பான். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, எனக்கு தம்பி மாதிரி, சரிங்களா? யார் ப்ரோ? அஜய். யார்? நான் பார்த்துருக்கேனா? நம்ம டாக்டர் விக்ரம் இருக்கார்ல, அவரோட தம்பிமா. அவரும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் முடிச்சிருக்காரு. அவன் கொஞ்சம் ஜூனியர்ன்றதுனால அடிக்கடி வருவான், என்கிட்ட எல்லாமே கற்றுப்பான். நானும் அவனுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனுக்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் சின்ன பையனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். ப்ரோ, என்ன ஒன்றும் நீங்கள் தனியாக மாட்டிவில்லையே. எனக்கு இதெல்லாம் தெரியுமா? எதுக்கு இப்போ நீங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்கிறீங்க? அப்படி இல்லை சிஸ்டர், நம்ம ஆஃபீஸ்க்கு பிளானிங் இன்ஜினியர் வேற ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் நானே பிளானிங் எல்லாமே பார்த்துப்பேன். தனியாக பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவன் வீட்டிலே இருந்தாலும் நான் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். இப்படி தான் நம்ம பிளானிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கோம். சரி, இப்போ அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வரீங்க? நான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட்டு கேட் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே சிஸ்டர், நீங்கள் பழகிப்பீங்க. அவன் ஜஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுவான். அவன் கூட சேர்த்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணால் போதும், சரிங்களா? என்னவோ சொல்கிறீங்க. பார்க்கலாம். அட்மின் நான் வேறு யாரையாவது பார்க்க சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எனக்காக மேரேஜ் வரைக்கும், மேரேஜுக்கு அப்புறமும் ஒரு 1 வீக் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி எல்லா பிளானும் பார்க்குற மாதிரி இருக்கும் சிஸ்டர். நம்மளுக்கு நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் வேறு இருக்குது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் நம்மளால் முடியும், சரிங்களா? இதுக்கப்புறம் அவன் 1 மந்த் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருந்தான். சரி, இதான் கரெக்டான டைம், நம்ம மேரேஜ் டைமில் அவனை உள்ளே கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ருக்கேன். எனக்கு நம்பிக்கையாக அவன் கூட ஒரு ஆள் இருக்கணுன்றதுனால தான் நான் இப்போ உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அவனுக்கு பிஏ மாதிரியும் ஒரு ஹெல்ப்பிங் இதுலேயும் இருந்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், சரிங்களா? வேறு ஆப்ஷன் இல்லை சிஸ்டர். அவன் கொஞ்சம் சிடுன்னு இருப்பான், நீங்கள் கொஞ்சம் ஜாலி டைப். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவன் கூட வேறு யாரையாவது நான் போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஏதோ சொல்கிறீங்க, நானும் பண்ணுறேன் உங்களுக்காக. வாங்க மேடம், இப்போ தான் ரூமுக்கு வழி தெரிஞ்சிச்சிங்களா? ஆமாம், நீ மட்டும் வந்தோடனே என்னை பார்த்தியா என்ன? உன் ஒர்க்கில் தானே பிஸியாக இருக்கேன். நான் மட்டும் ஒன்று வந்து பார்க்கணுமா? ஓ, அப்படி வரீங்களா? ஆமாம். சரி சரி, மேடமாச்சும் வந்தீங்களே. நான் கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் விட்டுட்டேன் சீதா. மேரேஜ் விஷயமா வெளியில் போகிறோம். நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆஃபீஸ் யாரை பார்த்துப்பா, அது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும்ல. ஓ, அதுதான் நீ அஜய் சார் வராருன்னு சொல்லிட்டு இருந்தியா? வெளியில் வந்து இசை சிஸ்டர் புலம்பிட்டு இருக்காங்க. உனக்கு தான் தெரியும்ல, ஆல்ரெடி அஜய் வந்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. உனக்கு நான் எம்டின்னு தெரியாதப்ப அவன் வருவான். ஸோ அவனை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ இசை சிஸ்டர் கூட அவனை கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நம்பிக்கையாக ஒருத்தவங்க வேணும்ல. அவன் போலவே இவங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளானிங்க்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கரெக்டு தான் ராம், ஆனால் அவர் சிடுன்னு விழுவார். அவர் வந்தாலே ஆஃபீஸில் 2 நாள் பயமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு சிடுன்னு இருக்கிற மனுஷன். அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இசை சிஸ்டர். அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது. அவர் பேசவே மாட்டார். இவங்க 2 பேரையும் போய் கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறியா ராம்? ஏய், நான் என்ன கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறேன்னா, இவங்க கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அந்த ஒர்க்கு கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஏன் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க? ஏதோ ஒன்று யோசிச்சு பண்ணு. ஆமாம், இன்னொரு 2 டேஸில் கிளம்பிடுவோமா? ஆமாம், கிளம்பிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே. ம், கல்யாணம் வேற நெருங்கிடுச்சுல்ல ராம்? கல்யாணம்னா நெருங்கிடுச்சு, நீ தான் நெருங்கி வர மாட்ற. திமிரு தான் உனக்கு அப்பப்போ. நாங்களாம் வந்தோன்னா ரொமான்ஸ் பண்ணுவார் இவர், இல்லைன்னா சார் தனியாக உட்காந்துருப்பார், அப்படி தானே? அப்படி இல்லை, எவ்வளோ ஒர்க் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னா சும்மாவா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. கரெக்டு தான், அதனால தான் மன்னிச்சு விட்டுட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம போயிட்டு வர வரைக்கும் நீ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும். உனக்கு பதில் இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இசி சிஸ்டர் மேரேஜ் வர மாட்டாங்களா? அவங்களும் வருவாங்க. நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் கிளம்புறோம்ல, இந்த 2 டேஸ் நான் ஆஃபீஸ் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இப்போலேருந்து நான் வர மாட்டேன். இன்றைக்கி ஈவினிங் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நீனும் உன்னோட ஒர்க்கு பார்க்க போகிறேன், நானும் பார்க்க போகிறேன். யாரும் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு பதில் கோஆர்டினேட் பண்ண இல்லை. அதனால தான் நான் இப்போவே அஜய் வர சொல்லியிருக்கேன். என்னது, இன்னைக்கு வர சொல்லியிருக்கியா? ஆமாம், இன்றைக்கி வந்தால் தானே அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக முடியும். ஆனால் யோசிச்சுக்கோ, இசை சிஸ்டர் பாவம், அவர்கிட்ட மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. வீடு பார்த்துக்கலாம். இசி சிஸ்டர் ஜாலியான கேரக்டர் இல்லை, அவனும் அந்த மாதிரி மாறிடுவான். அவனை மாற்றுறது இசி சிஸ்டராகவே இருக்கட்டுமே.
பார்க்கும் அவர் மாறுறாரா இல்லை இசை சிஸ்டர் அவரை மாதிரி மாற்றி வைக்கிறாரான்னு. ஆமாம், உனக்கு அஜய் யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம விக்ரம் இருக்கான்ல, அவனோட தம்பி தான் அஜய். அப்படியா? எனக்கு தெரியாது ராம். நார்மலாக அஜய்னு ஒருத்தர் வருவார். இப்போ நீ எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஓ அப்படியா, அவனோட சின்ன பையனா அவரு? ஆமாம் சீதா, நம்ம விக்ரமோட தம்பி தான். அதனால தான் அவனோட ஹாஸ்பிட்டல் பேர் அஜய் ஹாஸ்பிட்டல்னு தான் வச்சுருப்பான். அவங்க தம்பி தான் அவங்க வீட்டில் எல்லாமே. ஓ அப்படியா, சரி சரி, இப்போ தான் எனக்கு தெரியுது. சரி ராம், அப்போ இன்றைக்கி அவர் வர சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நீனும் 2 days பேக்கிங் அந்த வேலைலாம் பார்க்கணும். நானும் வர மாட்டேன், அப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்ல. சரி ஓகே. தர்மதி சிஸ்டர் எப்படி இருக்காங்க? தர்மானா எப்படி இருக்காங்க? விசாரிச்சியா? விசாரித்தேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறேன்னு சொன்னான். ஆமாம், அவங்களுக்கு வேறு மாதம் நெருங்கிட்டே இருக்குல்ல. பாவம், ஊருக்கு வந்துட்டு வேறு டயர்டாக போகிறாங்களான்னு தெரியல. அதனால தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக்கப் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு. சரி ராம். அப்புறம் மேடம் கொஞ்சம் கிட்ட வர்றது. ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலையை? ஆரம்பிக்காமல் யார் ஆரம்பிப்பாங்கடி சீதா? சொல்லுங்கள் எம்டி சார். இன்னும் 1 வீக்கில் நீ என்னோட ஒய்ஃப் தெரியுமா? ஆமாம்ல. ஆமாம் தான். இல்லை இல்லை, ராம், சொல்லுங்கள் மேடம். இந்த கடைசி வரைக்கும் எந்த சண்டை எதுவுமே போட்டுக்காம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும். கண்டிப்பாக இருப்போம். ஏன் மேடம் ஏதாவது என்கிட்ட சண்டை போடுற முடிவில் இருக்கீங்களா என்ன? சே, அப்படிலாம் இல்லை. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் இன்விடேஷன் வச்சாச்சா? அம்மா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வைக்க போகிறாங்க. இங்கே யாரும் எங்களுக்கு பெருசாக ரிலேட்டிவ் கிடையாது, அதனால் வச்சுட்டோம் ஓரளவு. இங்கே ஏன் இப்படி பார்க்குறேன்? ஏன் சீதாவை நான் பார்க்குறேன், உனக்கு என்ன? ஒரு மாதிரியா இருக்குல்ல, அப்பெல்லாம் பார்க்காத. அப்படி தாண்டி பாப்பா என் பொண்டாட்டி. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அங்கே ரிப்போர்ட் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அதை மறந்துட்டு இந்த மறந்துட்டுன்னு சொல்லாத, வீணா அலைச்சல் தான் உனக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக நான் செக்கப்புக்கு போகிறேன். இது வரைக்கும் நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் கூட சேர்ந்து நம்ம 2 பேரும், அதுவும் கல்யாணம் ஆகிட்டு நம்ம ஜோடியாக செக்கப் பண்ண போகிறோம். அட ஆமாம்ல, மறந்துட்டேன் பாரு இந்த விஷயத்த. 2 பேரும் சேர்ந்து போய் குட்டி குட்டிமாவை பார்க்க போகிறோம். அது எப்படி நீங்கள் குட்டிமான்னு சொல்கிறீங்க? குட்டி பையன் தான் பிறப்பான் பாருங்கள். யார் பிறந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் குட்டிமா பிறந்தா என் தங்க மாதிரியே 2 குட்டியும் சூப்பராக இருக்கும். குட்டி பையன் பிறந்தா கூட தான் என் மாமா மாதிரியே நல்லாயிருக்கும். பாரு, என்ன பார்க்குறீங்க? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதெல்லாம் நான் கண்ட்ரோலில் தான் ஓட்டுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் தங்கம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ என்ன சந்தோஷமாக வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, எல்லா ஃபைலையும் எடுத்துக்கோ, இறங்கிறதுக்கு ரெடி ஆகும். சரியா? சரிங்க. அப்புறம் எப்படி மச்சான் இருக்கேன்? பசங்க என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கேன்டா. பசங்க அப்பா கூட இருக்கிறதுனால ஒரே ஃபன்னாக இருக்கானுங்க. அப்புறம் தங்கச்சி எப்படி பார்த்துக்கிறேன் மச்சான்? நல்லா பார்த்துக்கிறாருண்ணே. பாடுறா, குறையெல்லாம் கேட்குறாரு அண்ணன். அப்புறம் கேட்க மாட்டாரா? அப்படி சொல்லுமா தங்கச்சி. பின்ன கேட்டு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது இல்லையா? அப்புறம் அண்ணன் எதுக்கு இருக்கேன்? பஞ்சாயத்துலாம் பார்க்கறதுக்கு தானே. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஃப்ரெண்டு மச்சான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அந்த பதவியே உனக்கு கல்யாணம் ஆனோன்னு ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என் சிஸ்டருக்கு நான் அண்ணன், அப்படி தானேம்மா? அப்படி சொல்லுங்கண்ணே. செட்டு சேர்ந்துட்டீங்க, விடவா போகிறீங்க? சரி மச்சான், செக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இன்றைக்கி கொடுத்த இந்த டேட்டு ராம் கல்யாணம் வருது இல்லை, ஃபைனல் செக்கப் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருக்கோம். சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் பார்க்க தேவையில்ல, நார்மலாக பார்க்குற செக்கப் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா அன்றைக்கி நம்ம ஸ்கேன் பார்த்துட்டோம் இல்லையா, அடிக்கடி ஸ்கேன் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்கேன் ஒன்று பார்த்துட்டு டெலிவரி எப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? சரிடா, ஒன்றும் பயம் இல்லைல்ல? என்ன பயம்? ஜாலியாக 2 பசங்களும் வர போகிறாங்க, இதில் உனக்கு என்ன பயம்? தங்கச்சியே தைரியமாக தான் இருக்கிறாங்க, நீ என்ன பயந்து இப்போ இப்படி அவங்களையும் பயமுறுத்திட்டு போல் இருக்கே. என் தங்கத்தை நினச்சி எனக்கு தான் பயமாக இருக்குது, அவளுக்கு ஒரு பயமே கிடையாது. சரிதான். நர்ஸ் சார், இவங்களை கூப்பிட்டு போய் 7th மந்த்துக்கான எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுங்க. பிபி, சுகர், பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. மஸ்ட் ஹீமோக்ளோபின் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ட்வின் பேபிஸ், சரிங்களா? கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். தென் பிபி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொஞ்சம் கொண்டு வாங்க இமீடியட்டாக. சரிங்களா? ஓகே சார். நீங்கள் அவங்க கூட போங்க சிஸ்டர், நான் ரிப்போர்ட் நானே வச்சுருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே அண்ணா. அப்புறம் மச்சான், லைஃப் எப்படி போகுது? ஜாலியாக போகுதுடா. இவ்வளோ நாள் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்போ என் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. ஓகே தான்டா. அப்போ எல்லாம் சூப்பராக போகுதுன்னு சொல்லு. ஆமாண்டா,
உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சாருவோட அப்பா அம்மாவை கூட கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன புது ட்விஸ்ட் வைக்கிற? ஆனால் மச்சான் உங்கள் கதையில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான்டா. ஆமாண்டா கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ராம் கல்யாணத்துக்காக போகிறோம்ல, அந்த ஊர் தான்டா அவங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ அங்கே போகிறப்ப அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம்ல. எப்படிடா இது? ஏய் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. சாருமதியோட அப்பாவும் அம்மாவும் கான்ட்ராக்ட் விஷயமா அந்த ஊரில் அந்த ரோடெலாம் போடுவாங்களா, அந்த வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ சாருமதி அம்மாவுக்கு வழி எடுத்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுனால ஆக்சுவலி அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேபி பிறந்தே இறந்துருக்கு. இந்த பேபியும் இறந்தே பிறந்துருச்சு. அவங்க அப்பா அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரியாமல் அங்கேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்களாம். மச்சான் கிட்னாப்பிங் கேஸா? ஏன்டா மச்சான், இது கிட்னாப்பிங் கேஸ் தானே? ஆனால் அவங்க பண்ண அந்த தப்பு சாருமதி அவங்களால வளர்க்க முடியல, பாதியிலே இறந்துட்டாங்க. அதனால அவங்க பாட்டி இவங்க பண்ண தப்பால தான் இந்த குழந்தை இப்படி அனாதை நிற்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லாமலும் காட்டாமலும் வளர்த்துருக்காங்க அந்த பாட்டி. அப்புறம் நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? இல்லைடா, நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ எங்கே காணும் உங்கள் வீட்டில், நீயும் என்கிட்ட காமிச்சது இல்லையேன்னு கேட்டேன். அவளும் பெருசாக அதை பற்றி பேசுனதில்லை. அவங்க பாட்டியை பற்றி மட்டும்தான் ரொம்ப பேசுவான். அந்த டவுட்டில் அவங்க பாட்டிக்கிட்ட கல்யாணம் முடிஞ்ச ஒரு நாள் தனியாக விசாரித்தேன். அப்போ அவங்க தாண்டா சொன்னாங்க அந்த உண்மையெல்லாம். அப்போ கூடிய சீக்கிரம் மாமனார் மாமியாரெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லு. அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஓ லைஃப் என்ன போகுது? நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆள் கிடச்சி செட்டில் ஆகிட்டோம். நம்ம செட்டில் நீ மட்டும்தான் பெண்டிங். ஓ ஆள் எங்கே இருக்காங்க? தேடி கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்களாடா? பார்த்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா தான் கல்யாணம் பண்ணணும் நான் முடிவில் இருக்கேன். அரேஞ்ச் மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை ஃபோட்டோவை பார்த்து எப்படி மச்சா முடிவு பண்ண முடியும்? அது உண்மை தான். ஆனால் இதுக்கப்புறம் பிறந்தாடா வரப்போறா, எங்கேயோ பிறந்திருக்க போகிறா. அவளை நீ பார்க்க போகிற. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதா கஷ்டம் தானே? கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டீங்க. நம்ம ஆள் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அப்புறம் மச்சான் கேட்கணும்னு நினச்சேன், அஜய் எங்கே? இப்போலாம் பார்க்கவே முடியல. சார் தானே இருக்காரு, நம்ம ஊக்கமாக இருக்காரு. எப்போ சிரிக்கணும் எப்போ கோவப்படணுன்றது தெரியாமல் இஷ்டத்துக்கு லைஃப்பை வாழ்ந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு. ராம் ஏதோ சொல்லிட்டு இருந்தான்டா, அவன் ஆஃபீஸில் அஜய் வந்து ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. எங்கள் யாருக்கும் அவன் மேலே பெருசாக நம்பிக்கை இருந்ததில்ல. ஏதாவது சொதப்புவான்னு நினைப்போம். ஆனால் அவன் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் அவன் மட்டும்தான். ஆமாம், அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவனை ரொம்ப பிடிக்கும்ல. மேரேஜுக்கு போகிறான்ல, அதனால கம்பெனி பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு சொல்கிறான். என்ன பண்ணி வைப்பானோ எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன் ரிஸ்க் எடுக்காத மச்சான் அவனை நம்பின்னு. ஆனால் அவன் அவன்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்கிறான். டேய் ஆனால் ஓவரா ராமுக்கு இதெல்லாம்? அதான் மச்சான் எனக்கும் தெரில. எனக்கும் என் தம்பிக்கும் இல்லாத ஒரு பெரிய பாண்டிங் ராமுக்கும் அவனுக்கு இருக்குது. இப்போ எங்கடா அவன்? ராம் தான் கம்பெனிக்கு வர சொன்னால் போகணுன்னு காலையில் சொல்லிட்டு இருந்தான். இன்னும் சின்ன பையனாகவே இருக்கா மச்சான். அவனுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான்னு அப்பாவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். அவன் மேலே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? கரெக்டு தான். அவன் தான் ராம்கிட்ட போகிறேன்றால அவன்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டான் அப்படின்னா ராமே ஒப்பீனியன் சொல்லுவான் எப்போ அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவன் ராம் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டோம்டா. அதுதான்டா நானும் பார்க்குறேன். சார் செக் பண்ணியாச்சு, நார்மலாக தான் இருக்காங்க. ரிப்போர்ட் இதில் இருக்குது சார். ஓகே சிஸ்டர், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்ன மச்சா ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இதோ பார்க்குறேன்டா. ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. சிஸ்டர் தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும். பேபி வெயிட் கொஞ்சம் ஏறணும் இல்லையா? 2 குழந்தைன்றதுனால ஒரு குழந்தைக்கு சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். அப்போ தான் 2 குழந்தைக்கான சத்தும் போகும். டேய் வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அண்ணா நாங்கள் பயப்பட வேண்டாம், எதுவும் சொல்லாமல் இருக்காதீங்க. எது வந்தாலும் சொல்லுங்கள். பயப்படுறதுக்கு என்ன இருக்குது மச்சா? பெருசாக உன் தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு இருக்காளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நார்மலாக தான் இருக்குது குழந்தைங்களாம். நீங்களும் நார்மலாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க சரிங்களா? அது மட்டும் போதும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்க ப்ரோ, நான் போய் டேப்லெட் வாங்குறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க. கார்டு பேக்கில் தானே இருக்குது. சரி நீ போய் வாங்கிட்டு இரு, நான் வரேன். சரிங்க. ஏன் மச்சான் எனக்கே இப்போ தான் யோசிக்க தோணுது. என்னடா என்ன யோசனை? நீ சொன்னல சாருமதியோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களுக்கும் ட்வின்ஸ் பிறந்துச்சு, அதனால தான் வந்து ஒரு குழந்தைய இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. மேபி சாருமதிக்கு ட்வின்ஸ் வர்றதுக்கும் ஃபேமிலியோட ஜீன் காரணமாக இருக்கலாம்டா. அவங்க அம்மாவுக்கு ட்வின்ஸ் இல்லை, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு சாருமதி சிஸ்டருக்கும் ட்வின்ஸ் வந்திருக்கு. ஆமாம் இல்லை அப்படி கூட இருக்கலாம்ல நீ சொல்கிற மாதிரி. ஆமாம் மச்சான் அப்படி தான் இருக்கணும் 100%. ஏன்னா இது ஃபேமிலியில் யாருக்கா ட்வின்ஸ் இருந்தால் அடுத்து வர ஜென்ரேஷனில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பார்க்கலாம்டா அவன் நேரம் எப்படி இருக்குது என் நேரம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க சந்தோஷமாக இவளை ஏற்றுக்கிட்டாலே போதும். அந்த சந்தோஷத்தை நான் இவ கண்ணில் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும்டா, கவலைப்படாத. சரிண்ணா. சரிடா நீ கிளம்பு, தனியாக வர சிஸ்டர் போயிருக்காங்க. அப்புறம் இப்போ கல்யாணத்தில் தானே பார்க்கலாம். ஆமாண்டா நீ எங்கள் கூட வந்துடுவல்லடா? இல்லை மச்சான் அன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, முடிச்சுட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன், நீங்களாம் போயிட்டே இருங்க சரியா? என்னடா எல்லோரும் போகிறோம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரப்பாரு. எங்கள் கூட வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், வந்துடுறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட வர ட்ரை பண்ணுறேன். இல்லைனா மட்டும் நான் பின்னாடியே வரேன். அந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது மச்சான். நீ வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நம்மளே ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது. அதான் நீ இருக்கியடா, எமர்ஜென்சிக்கு அந்த ஊரில் ஒரு பைக் எடுத்துகிட்டு வர மாட்டியா என்ன கூப்பிட? அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா வா.